வெள்ளத்தை எடுக்கிறாங்க. இப்போ வெள்ளத்தையும் சீவ போகிறாங்க. பாருங்க, இப்போதான் சீவ போகிறாங்க. இதோ கட்டி வச்சு எங்கள் அப்பா செய்கிறாங்க. இப்போதான் சீவி தருவாங்க. நான் சீவி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். காய்ஸ், ஒரு 5 ஏலக்காய் போடணும் கைஸ் கொழுக்கட்டைக்கு. எங்கள் ஆச்சு இந்த மாதிரி பிச்சுட்டு இருக்கா. பாருங்க கைஸ், இது லாஸ்ட் ஏலக்காய் நினைக்கிறேன் கைஸ். ஏலக்காயெல்லாம் பிச்சு நம்ம சிறு இது பேர் மருந்து வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சீவுனதையோ ஏலக்காய் போட்டாங்க. இதில் சிறு பருப்பு இதில் போட்டாங்க. சிறு பருப்பு தேங்காய் சீவுனதோ வந்து வெள்ளை போட்டு இப்போ வெள்ளை தான் சீவிட்டுருக்காங்க. கைஸ், எங்கள் ஆச்சு திரி போடுறா எல்லாத்துக்கும். கைஸ், எங்கள் அப்பா சின்ன இதெல்லாம் எவ்வளோ பூசி வச்சுட்டாங்க. இன்னும் எவ்வளோ தான் இருக்குது வெள்ளத்தை. கைஸ், நாங்கள் எல்லோ வாங்கியிருக்கோம். எவ்வளோ பெரிய எல்லோ நீங்களே பாருங்கள். என்னால் வீடியோவில் ஃபுல்லாக எடுக்க முடியல. நான் அப்படி எடுத்து காமிக்கிறேன். அது தெரியலன்னு தூக்கி தான் காமிக்க முடியும். நான் உங்களுக்கு நிற்க வச்சு காமிக்கிறேன் கைஸ். கைஸ், எவ்வளோ பெருசாக இருக்குது நீங்களே பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். எவ்வளோ வெள்ளை சீவிட்டாங்க. ஃபுல்லாகவே சீவிட்டாங்க கைஸ். பாருங்க கைஸ், ஃபுல்லாகவே சீவிட்டாங்க கைஸ். ஒரு வழியாக சீவி முடிச்சாச்சு வெள்ளத்தை. கைஸ், இப்போ இதை பிசையணும். எங்கள் ஆச்சி பாருங்க இந்த மாதிரி பிசையணும் கைஸ். இப்போ மாவு கொட்டணும். முதல்ல என்ன மாவுன்னு பார்த்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி மாவு கொட்டணும். கொழுக்கட்டை மாவு, அணில் மாவு. பிராண்ட் ஒன்று அணில் கொழுக்கட்டை மாவு கொட்டணும். விற்கிறாங்க. இப்போ கொட்டுறாங்க. அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக கொட்டிடுறாங்க. ஆச்சு, இது எத்தனை கிலோ? 1/2 கிலோ மாவு. இது 1/2 கிலோ மாவு. 1/4 கிலோ பாசிப்பருப்பு, தேங்காய் ஒன்று, ஏலக்காய் ஒரு 5. அவ்வளோதான். ஒரு வெல்லம் அதெல்லாம் போட்டு. ஆமாம், வெல்லம் ஒரு 1/2 கிலோ போடணும். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஓலை இலையில் வந்து இதை அமுக்கி இது பண்ணிட்டா சுற்றி குக்கரில் வச்சுட்டா முடிஞ்சிடுது. இப்போ எப்படி பிசையணும்னு காமிக்க போகிறோம். ஆச்சி பிசைலாம் இந்த மாதிரி பிசையணும்னா போட்டு அமுக்கி பிசையணும். இந்த மாதிரி தான் பிசையணும் பார்த்துக்கோங்கண்ணா. நான் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கைஸ், எங்கள் ஆச்சு பிசைஞ்சுட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டணும். பாருங்க, உருட்டி ஓலையில் வைக்கணும். எங்கள் ஆச்சி உருட்டி வச்சிருக்கா பாருங்க. கைஸ், பாருங்க, இவ்வளோ திக்காயிடுச்சு. இந்த மாதிரி ஒட்டணும். இவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒட்டுது பாருங்க. தூக்கி கூட போட முடியல. இந்த மாதிரி ஒட்டணும். கைஸ், பாருங்க எவ்வளோ காஞ்சிடுச்சு. கைஸ், இப்போ இது ஓலையில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கட்ட போகிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஒன்றில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எடுத்து இப்படி போட்டணும் கைஸ். அதுக்கப்புறம் கரெக்டான சைஸ் எடுத்து வைக்கணும் கைஸ். இதை பாருங்க, ஆச்சி வச்சுட்டா அங்கே ஆச்சி. இப்போ நூல் போட்டு கட்டினா எங்கள் ஆச்சிக்கு நூல் கட்ட தெரியாது. அதனால எங்கள் அப்பா நூல் கட்ட போகிறாங்க. நூல் அதில் இருக்கு, நான் எடுத்து தர்றேன். அதுக்குள்ளே அண்ணா எடுத்து தந்தா. ஆச்சிக்கு நூல் கட்ட தெரியும் போல. எனக்கு தெரியாது. தெரியும் எனக்கும். ஆச்சி கட்ட தெரியும். புரியுது. இன்னொரு 1/2 சொம்பு ஊற்றிக்கலாமா? இன்னைக்கு இட்லின்னு நினைக்கிறேன். கேத்துருவோம். ஆச்சு, இன்னைக்கு இட்லியா? இட்லி சட்டில வச்சு வைக்கணும். இட்லி சட்டில ஊத்து. ரைஸ் எங்க அம்மா ஊட்டிட்டாங்க. இப்போ தண்ணி இவ்வளோ ஊட்டிட்டாங்க. இட்லி சட்டில வச்சு நம்ம கொழுக்கட்டி அவிக்க போகிறோம். பாருங்க, ரெண்டாவது நூல் வச்சு
எவ்வளோன்னு தெரியல. நான் 2வது நூல் எடுத்து வச்சுக்கிறேன். இதோ சட்டிக்குள்ளே வச்சுட்டாங்க, இட்லி சட்டிக்குள்ளே. காய்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். காய்ஸ் எங்கள் ஆச்சிக்கு வந்து நூல் கட்ட தெரியல, அதனால எங்கள் அப்பா வந்து இப்போ நூலில் கட்ட போடுறது. இப்போ வந்து நான் எப்படி நூல் கட்டுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க. வேற பெரிய இட்லி சட்டி இல்லையோ, பிரியாணி செட்டில் போட்டாவே முடியாது. கைஸ் பாருங்க, இங்கே ஒன்று சுற்றணும், இப்படி சுற்றி முடிச்சு போட்டுடணும். அதுக்கப்புறம் இன்னொரு நூல் எடுத்து சும்மா பாருங்க, இப்படி சுற்றணும். சுற்றிட்டே இருக்கணும். சுற்றி முடிச்சு போடணும் கைஸ். ஒரு 2 முடிச்சு போடணும் கைஸ். ஒரு முடிச்சு போடணும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முடிச்சு போடணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நூல் ஓடணும், அதுக்கப்புறம் மீதி இருக்க நூலெல்லாம் கட் பண்ணணும் கைஸ். இந்த மாதிரி மீதி இருக்க நூலெல்லாம் கட் பண்ணணும். 2 பக்கமும் மீதி இருக்கிற நூலை பாருங்க கைஸ். இப்போ நெக்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கைஸ் எவ்வளோ மணி வச்சுட்ட பாருங்க. கைஸ் இன்னும் எவ்வளோ தான் இருக்கு. கைஸ் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோ இந்த இட்லி சட்டியில் இப்போ வந்து நாங்கள் வேக வச்சுட்டோம் பாருங்க.